ஒருவனுக்கு வியாதி வந்தால் அதற்கு பலர் பல்வேறு காரணங்களை கூறுகின்றனர். தாது வித்தியாசத்தால் நோய் வந்தது என்பார் ஆயுர்வேத வைத்தியர். இங்கிலீஷ் டாக்டர் வேறு காரணம் சொல்வார். இதற்கும் மாறாக இன்னொரு காரணத்தை மனோதத்துவ நிபுணர் கூறுவார். மந்திர சாஸ்திரக்காரர் குறிப்பிட்ட தெய்வ கோளாற்றால் இந்த வியாதி உண்டாயிற்று என்பார். ஜோதிஷர் இன்ன கிரகம் இன்ன இடத்தில் இருப்பதே நோய்க்குக் காரணம் என்பார். தர்மசாஸ்திரம் அறிந்தவர்களோ பூர்வ கர்ம பலனாகத்தான் வியாதி ஏற்பட்டிருக்கிறது என்பார்கள். வியாதிக்கு மட்டுமின்றி நம் வாழ்வியல் எல்லாவிதமான சுக துக்கங்களுக்கும் இவ்வாறு பலவித காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒரே விஷயத்துக்கு இப்படி பல காரணங்கள் சொன்னால் நமக்கு குழப்பமாயிருக்கிறது. நம் சுக துக்கங்களுக்கு கிரகங்களின் போக்குத்தான் காரணமா? ஜோதிஷர் சொல்கிறபடி கிரக பிரீதி செய்வதா? அல்லது மாந்திரிகர் சொல்கிறபடி குலதெய்வத்துக்கோ அல்லது வேறு தெய்வத்துக்கோ கிராம தேவதைக்கோ செய்த அபசாரம் காரணமா? அந்த தெய்வத்துக்கு சாந்தி பரிகாரம் செய்வதா? நோய் நொடி என்றால் வைத்தியமும் செய்யத்தானே வேண்டும். கடைசியில் எல்லாம் கர்ம பலன் என்றால் அது தீருகிற போதுதான் தீரும் என்று வெறுமே இருந்துவிட வேண்டியதுதானா? இப்படியாக குழப்பம் ஏற்படுகிறது. பல காரணங்களில் எது சத்தியம் என்று யோசித்தால் எல்லாமே சத்தியமாக இருக்கும். ஆதி காரணம் நம் கர்மம்தான் என்பது நிச்சயம். அந்த கர்மம் ஒன்றே பலவிதமான விளைவுகளை உண்டாக்குகிறது. சயின்ஸ் படி விளைவு இருந்தால் காரணம் இருந்தேயாக வேண்டும். நம் செயலுக்கெல்லாம் நிச்சயமாக பிரதி உண்டு. இன்று நாம் அனுபவிக்கின்ற சுகங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணம் நாம் முன்னமே இந்த ஜன்மாவிலோ பூர்வ ஜன்மாவிலோ செய்த நல்லது கெட்டதுகள்தான். பிரபஞ்சத்தின் சகல ஆட்டத்துக்கும் காரணம் ஒரே ஒரு பராசக்திதான். அந்த ஒரே ஈசுவரனுடைய ஆக்ஞைப்படிதான் உலக இயக்கம் முழுதும் நடக்கிறது. அவன் பல விஷயங்களை சம்பந்தப்படுத்தி விடுகிறான். இந்த உலகத்தில் எதுவுமே தொடர்பில்லாமல் நடக்கவில்லை. நமக்கு சம்பந்தமில்லாதவையாக தோன்றுவதை எல்லாம் உள்ளூரச் சம்பந்தப்படுத்தி வேடிக்கை பார்க்கிறான் சர்வேச்வரன். ஒருவர் செய்கிற கர்மம் அதன் பலன் இவையே மனித வாழ்வியல் சுக துக்கங்களுக்கு முதற் காரணம். பகவான் விட்டவழி என்று பக்தியோடு நம் வாழ்க்கையை ஈசுவரார்ப்பணம் செய்துவிட்டு பேசாமல் கிடைக்கிற பக்குவம் இருந்தால் எல்லாவற்றையும் விட அது சிலாக்கியம். அதுவே பெரிய பரிகாரம், உண்மையான பரிகாரம். பூர்வ கர்ம சமாசாரம் எப்படி போனாலும் இனிமேலாவது கர்ம பாரம் ஏறாமல் பார்த்துக் கொள்வதே முக்கியம். பழையதற்கு பரிகாரம் தேடுவதை விட புதிய சுமை சேராமல் பாபம் பண்ணாமல் வாழ்வதற்கு ஈசுவரனை துணை கொள்வதே முக்கியம். பூர்வ கர்மத்தால் இப்போது ஏற்பட்டுள்ள துக்கத்துக்கும் உண்மை பரிகாரம் ஈசுவர தியானம்தான். இனிமேல் துக்கத்துக்கு விதை போட்டுக் கொள்ளாமல் இருக்கிற உபாயமும் ஈசுவர தியானம்தான். துக்கம் தருவதாக இன்னொரு வஸ்துவே இல்லை என்ற அத்வைத அனுபவம் சித்திப்பதே இதன் முடிவான துக்க பரிகார நிலை. அங்கே துக்கமும் இல்லை, சுகமும் இல்லை, இரண்டுக்கும் ஆதாரமான சத்தியம் மட்டும் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும்.